ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்றைக்கி என்னோட ஒரு கவிதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். நான் மாமா பிள்ளை, நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா என்று கேட்ட போதெல்லாம் நான் அப்பா பிள்ளை என்றே சொல்லியிருக்கிறேன். சில நேரம் அம்மாவின் முகம் கோணும்போது அம்மா பிள்ளை என்பேன். இப்போது வளர்ந்து பெரியவளாகிவிட்டேன். எனக்கு பொய் சொல்ல தெரியவில்லை. நான் மாமா பிள்ளை என்றேன். என் அம்மாவும் அப்பாவும் விட்ட இடத்திலிருந்து அவன்தான் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறான். இதை சொன்னதற்காக அம்மாவும் அப்பாவும் என்னை முறைத்தால் பரவாயில்லை, ஆனால் வதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நான் எங்கள் மாமா பிள்ளை அப்படின்னு நான் ஏக்குன்னு சொல்லுதேன்னா, நான் இந்த உலகத்தையே ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை இந்த வீட்டு வாசப்படியே தாண்ட விடலை. அதாவது தெருவில் இறங்கினா தானே 4 விஷயம் நமக்கு தெரியப்படும். ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும், ஒரு சூழலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று வெளியே போனால் தான் நமக்கு தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன தெரியும்? சோறு தான் பொங்க தெரியும், திங்க தெரியும், அது மட்டும்தான் தெரியும் வீட்டிலே இருந்தால். ஸோ எங்கள் அப்பா கிட்டே இருந்து எனக்கு என்ன வருத்தம்னா, நிறைய சில அடிப்படையான விஷயங்கள் நான் எங்கள் அப்பா மூலியமாக நான் கற்பிக்கப்படலை. அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. ஆனால் எங்கள் மாமா எனக்கு சொல்லி கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணிட்டாரு. ஒரு அடிப்படையான விஷயம்னா, ஒரு நீச்சல் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒரு சைக்கிள் ஓட்டுறது, ஒரு வாசிப்பு, ஒரு பயணம், எல்லாமே நான் அதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயம். எங்கள் அப்பா ஏன் அதை தவற விட்டார் அப்படின்னு எனக்கு தெரில. ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால சரி அவளுக்கு அது போதும், எங்கேயோ போய் வாழ தானே போகுது, அதுக்கு சோறு பொங்க தெரிஞ்சால் போதும்னு அவர் நினச்சாரா, இல்லை ஏன் அவர் கற்றுக்க எனக்கு சொல்லித்தரல. இப்போ வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் கேட்டுட்ருப்பேன், நீலாம் எனக்கு எதுவுமே எனக்கு ஏன் சொல்லித்தரல. நான் ரொம்ப எல்லோரும் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டதெல்லாம் நான் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ எதுக்கு எனக்கு சொல்லித்தரல அப்படின்னா, எங்களுக்கு நேரமே கிடையாது அப்படிம்பாவா. எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு 3 பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு நேரம் சரியாக போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாவா. சரி, அது அவங்க பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதான் நான் எங்கே எப்படி கற்றுக்கிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல, எங்கள் மாமா மூலியமாக நான் அதை கற்றுக்கிட்டேன். எங்கள் மாமா எப்படின்னா, அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துவார், கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் நல்லாவே கண்டிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு வாசிப்பு பழக்கத்தை, புத்தகத்தை அறிமுகப்படுத்தினது. ஸோ நிறைய எங்கள் மாமா பற்றி சொல்லிட்டே போகலாம். நான் பின் நாட்களில் நான் சொல்லிகிட்டே போகிறேன். ஸோ அடிப்படையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நான் மாமா வளர்ப்புடா அப்படின்ற மாதிரி வளர்ந்து காட்டுவேன். கட்டாயம் வளர்ந்து காட்டுவேன் மாமா.